வாழ்க வளமுடன். ஜெயசக்தியின் யூடியூப் சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம், நீங்கள் வீட்டில் இருந்து நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸை டெவலப் பண்ணலாம். இதில் நீங்கள் ஒரு 10 நிமிடத்திலேருந்து அரை மணி நேரத்திற்குள்ளவே உங்களுடைய ஒர்க்கை முடிச்சுட்டு நீங்கள் மற்ற வேலையை பார்க்கலாம். அந்த மாதிரி ஒர்க்கு தான், ரொம்ப எளிமையான ஒர்க்கு தான் கொடுக்குறாங்க எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில். நீங்களும் இதில் இணைஞ்சு நீங்களும் ஒரு கூடுதல் வருமானத்தை ஈட்டக்கூடிய நல்ல வாய்ப்பாக இது இருக்கிறது. உங்களுக்கு தேவைப்பட்டால் வாட்ஸ்அப் நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சிறு தானியங்களில் ஒன்றான சாமை அரிசியின் ஆரோக்கியமும் அதன் நன்மைகளும் பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆரோக்கியம் தரக்கூடிய சாமை அரிசியின் அதன் நன்மைகள் இங்கே காணலாம். நீரிழிவு நோய்க்கு நல்லது. சாமை அரிசி குறைந்த கலோரிகள் நிறைந்தது. இதை உண்பதால் ஏற்படும் நன்மைகள்: உடலில் சர்க்கரை அளவை உடனடியாக உயர்த்தாது. நார் சத்து இதில் அதிகம் இருப்பதால் சர்க்கரை நோயாளிகளுக்கு இது ஒரு நல்ல உணவு. சாமை அரிசி செரிமான மண்டலத்தை மேம்படுத்த இதில் அதிக அளவு நார் சத்து இருப்பதால் மலச்சிக்கலை போன்ற செரிமான பிரச்சனைகளை தடுக்கிறது. மேலும் இது குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த, உணவு எளிதில் செரிக்கவும் உதவுகிறது. உடல் எடை குறைக்கவும் உதவுகிறது. இதில் நார் சத்து அதிகம் இருப்பதால் எண்ணற்ற நன்மை நமக்கு கிடைக்கிறது. இதை நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம்னா, இது சாமை அரிசி கஞ்சியாகவோ அல்லது சாதமாகவோ, இட்லி, தோசை, பொங்கல், இந்த மாதிரி உங்களுக்கு எந்த முறையில் பயன்படுத்த விரும்புகிறீர்களோ அந்த முறையில் பயன்படுத்தி நம் வாரத்திற்கு 2 அல்லது 3 முறை எடுத்துக்கொண்டால் நம் உடலுக்கு தேவையான நன்மைகளும் ஆற்றலும் ஆரோக்கியமும் இதில் கிடைக்கிறது. இதனால் தான் நம் முன்னோர்கள் சிறுதானியங்களை உண்டு அவர்கள் நீண்ட நாட்கள் ஆரோக்கியமாகவும் நல்ல சுறுசுறுப்பாகவும் கண் பார்வை திறன் அதிகம் உள்ளவர்களாகவும் தலைமுடி நிறையில்லாமல் வெள்ளை முடி இல்லாமல் இருந்தார்கள். ஆனால் இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியம் குறைபாட்டால் எண்ணற்ற பிரச்சனைகளுக்கு நாம் ஆளாகிறோம். இதனால் நம் அனைவரும் ஒவ்வொரு தானியங்களுக்கும் ஒரு மகத்துவம் உண்டு. அதில் ஒன்றுதான் சிறுதானியங்களில் சாமை அரிசி. இந்த அரிசி நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பில்லை. ஆனால் நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி இதனுடைய நன்மைகளை கண்டறிந்து நீங்கள் உங்கள் குடும்பத்திற்கு வாரத்திற்கு ஒரு முறையாவது இதை எடுத்துக்கொண்டால் நம் குடும்பம் ஆரோக்கியமாக இருக்கலாம். மருத்துவ செலவில் இருந்து தவிர்க்க இந்த சாமை அரிசி பக்கபலமாக உதவும் என்பதை இந்த காணொளியில் தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு அனைவருக்கும் ஷேர் பண்ணி அனைவரும் ஆரோக்கியமாக இருப்போம் என்பதை இந்த வீடியோவில் இருந்து நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் உங்களுக்கு சிறுதானியங்கள் பல வகைகளை நான் வாரந்தோறும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன்.
இந்த வீடியோவில் ஏதேனும் நிறைகள் குறைகள் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதை சரி செய்து கொண்டு நான் இன்னும் சிறப்பாக கொடுக்க விரும்புகிறேன். தேங்க்யூ.